பற்றற்ற நீரவிலே பாசி படர்ந்தது போல் உற்றுற்று பார்த்தாலும் உன் மயக்கம் தீரவில்லை. உற்றுற்று பார்த்தாலும் உன் மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா. பாசியது வேறாமோ? மழைநீர் மண்ணில் விழுகின்ற வரை நிறமற்று தெளிவாகவே இருக்கிறது. பிறகு அது சேர்ந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நிறமும் சுவையும் மாறுகிறது. ஜீவாத்மா பூலோகத்தில் மானுட உடல் தாங்கி பிறந்து கர்ம வினைகளை சேர்த்து கொள்ளும் தன்மைக்கேற்ப ஆத்மாவின் தன்மையும் மாறுபடுகிறது. ஜீவாத்மாவை பற்றற்ற நீருக்கும் அது அடைந்த வினை பதிவுகளை பாசிக்கும் ஒப்பிட்டு காட்டி பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தது போல் என்றார். கர்ம வினைகளை போக்கிக் கொள்ளும் முயற்சியில் எவ்வளவு முயன்றாலும் வினைகளின் செறிவு தெளிவு பெற முடியாமல் தடுக்கிறது. இதை உற்றுற்று பார்த்தாலும் உன் மயக்கம் தீரவில்லை என்றார். பற்றற்ற நீரை பாசி மறைப்பது போல கர்ம வினைகள் ஜீவாத்மனை சூழ்ந்துள்ளது என்கிறார். ஞான சாதகத்தை ஆராய்வதற்கு முன்பே மரணம் வந்ததை செய்த வினைகளின் மூட்டத்தோடு ஒப்பிட்டு நோக்க வைக்கிறார். ஞான சாதகம் செய்வதற்கும் பூர்வ வினை தொகுப்புகள் இடம் தந்தால்தானே முடியும் என சிந்திக்க வைக்கிறார். பட்டு வினைகளை அனுபவித்து தொலைகின்ற தருணத்தில் மனிதனுக்கு நல்ல நேரம் வருகிறது. ஆத்ம சிந்தனை எழுகிறது. தன்னை அறிகின்ற அறிவு அரும்பத் தொடங்குகிறது. அவன் ஞானத்தை தேடி அலைகிறான். விடாப்பிடியாக அலைந்து தேடிய பின் குருவருள் கிடைக்கிறது. இது விளங்க உற்றுற்று பார்த்து உன் மயக்கம் தீர்ந்தக்கால் பற்றற்ற நீராகிய பாசியது மாறாதோ என்கிறார். கர்ம வினைகளை போக்கிக் கொள்ளும் முயற்சியில் எவ்வளவு முயன்றாலும் தேடிக்கொண்ட வினைகளின் செறிவு தெளிவு பெற முடியாமல் தடுக்கிறது. கர்ம பந்தங்களை போக்கவல்ல ஒரே ஆயுதம் ஞானம்தான். ஞானத்தால் எல்லா கர்மங்களும் தேய்ந்து மறைந்து போகும். இந்த ஞானத்தை அடையவே மனிதன் இதற்கான முயற்சியை உற்றுற்று பார்த்தாலும் உன் மயக்கம் தீரவில்லை என்கிறார். இதன் மூலமாக ஆழ்ந்து சிந்திக்க வைக்கிறார். ஏனெனில் யோக நெறிகள் ஒருவனுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். வாய்த்தாலும் அவன் அவற்றை வழுவாது கைவசப்படுத்துவது அதனினும் கடினம். பூர்வம் செய்த கர்ம வினைகள் தலைத்து அவனை திசை மாற்றிக்கொண்டே இருப்பதால் அவனது ரசனைகள் ஞான மார்க்கத்திலிருந்து மாறுகிறது. அவன் வழி தப்பி போகிறான். ஆகவே மாய சுருளோலை மடிமேல் விழுவதற்கு முன்னால் மனிதன் ஞானம் பெற முயல வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். வினைகள் என்ற பாசி மறைந்த பிறகு ஆத்ம தரிசனம் கிட்டுகிறது. இதற்கு பிறகும் தொடரும் யோக சாதகம் எப்படி இருக்கிறது? பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தது போல் உற்றுற்று பார்த்தாலும் உன் மயக்கம் தீரவில்லை. உற்றுற்று பார்த்தாலும் உன் மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா. பாசியது வேறாமோ? நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.